8715 பஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களை ஏதாவது ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். எந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஃபைண்டர் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். சார்லி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு, சென்ட்ராயன் நடிச்சிருப்பாரு, நிழல்கள் ரவிலா நடிச்சிருப்பாரு. இதை தாண்டி மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், ஆனா சூப்பரா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கிரைம் பண்ணவங்க தான் ஜெயில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல கிரைமே பண்ணாம அவங்க கிரைம் பண்ணலன்றதை நிரூபிக்க முடியாம கூட சிலர் ஜெயில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில பசங்க முடிவு பண்றாங்க. அதாவது ஃப்ரீயா உங்க தரப்புல நியாயம் இருந்தா நாங்க வாதாடி தரோன்ற மாதிரி இவங்களுமே முன்னெடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு நோட்டீஸ்லாம் தராங்க, நிறைய பேர் ஏமாத்தி தான் வராங்க. அதுதான் அவங்க சொந்தக்காரங்க தப்பு பண்ணி தான் உள்ள இருப்பாங்க, ஆனா தப்பே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கேஸை எடுக்க கூடாதுன்னு இந்த பசங்க முடிவா இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு வரா. அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, எங்க அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா எங்க அப்பா இப்ப உள்ள இருக்காரு, எப்படியாவது எங்க அப்பாவை மட்டும் வெளியே எடுத்து தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. முதல்ல அந்த அப்பா என்ன கேஸுக்காக உள்ள போனாரு அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்றதுக்காக ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு உள்ள போயிருப்பாரு. ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டா வெளியே எடுத்துறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உள்ளே லாக் பண்ண வச்சிருப்பாங்க. சரி, இப்ப அப்பா பண்ணலன்றது தெரிஞ்சிருச்சு. உண்மையில யார் இந்த விஷயத்த பண்ணாங்க, யார் அப்பாவை லாக் பண்ணி விட்டாங்கன்றதை விசாரிக்கணும்ன்ற மாதிரி இந்த டீம் பசங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சவங்க உண்மையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்க கிரைம் பண்ணாம காசு கொஞ்சம் கிடைக்கும்ன்றதுக்காக தேவையில்லாம அந்த கிரைம்குள்ள போய் மாட்டிருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த கிரைமை பண்ணது யாரு? ஏன்னா அந்த கிரைம் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைமா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீம் பசங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு பிரசன்ட்ல தண்டனை வாங்கி தராங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நவீன் சந்திரா தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது சிசிடிவி கேமரா கவர் பண்ணாம சில இடம் இருக்கும்ல, அதை வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைமே வந்து 1 hour 40 நிமிஷம் கிட்ட தான். ஆனா இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க நபர் இருக்காரு. இவருக்கு 12-13 வயசுல ஒரு பையனும் இருக்கான். இந்த சமயத்துல இவர் செகண்டா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஒய்ஃபு கூடயே இவருக்கு சண்டை ஏற்படுது. அந்த செகண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, வேற யார் கூடயும் நீங்க தொடர்புல இருக்கீங்க, அடிக்கடி நீங்க வெளியே போறதுக்கு காரணம் அதுதான்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓவரா பேசாதன்ற மாதிரி ஹஸ்பண்ட் பலார்னு கண்ணத்தையே அரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரோட வேலைக்காக கிளம்பிடுறாரு. அப்ப இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க போல. ஏன்னா இப்ப போலீஸ்க்கு தகவல் போது. போலீஸா நவீன் சந்திரா தான் அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்தவர் அந்த தூக்குல அவங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தே இது தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, வேற யாரோ சாவடிச்சிருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கிளம்பி போன ஹஸ்பண்டை திரும்பி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இதை தாண்டி இந்த வீட்டில் அந்த ஹஸ்பண்டோட ஒரு பையன் இருக்கான், 13 வயசு பையன் இருக்கிறதா சொன்ன பார்த்தீங்களா, அவன் இருக்கான். இதை தாண்டி ஒரு வேலைக்காரி இருக்காங்க. அதே மாதிரி வேலைக்காரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 4 பேர் மேலேயும் இவருக்கு சந்தேகம் வருது. ஒவ்வொருத்தரையும் லாக் பண்ண மாதிரி விசாரணை பண்றாரு. இந்த விசாரணையில ஒவ்வொருத்தர் சைட்லயும் சில தப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே மோட்டிவ் இருக்குன்றது தெரிய வருது. என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. விசாரணை சீன்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எல்லார் மேலேயும் சந்தேகம் போய்கிட்டே இருக்கும். வேலைக்காரி இதை பண்ணியிருப்பாங்களா, வேலைக்காரி பொண்ணு இதை பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி வந்து அந்த ஹஸ்பண்டே இப்படி பண்ணியிருப்பாரா, இல்லைனா அந்த சின்ன பையன் பண்ணியிருப்பானான்ற மாதிரி பயங்கரமா யோசிக்க வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு அவுனு அப்படின்றது. ஆக்சுவலா இதுல 2 பார்ட் இருக்கு, அவுனு 1 அவுனு 2ன்ற மாதிரி. இந்த படத்துல பூர்ணா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ் டப்பிங்லயுமே இந்த படம் இருக்கு.
சூப்பர் விஜய்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த படத்தை போடுவாங்க. அதுலயே நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்காம இருக்கீங்கன்னா யூடியூப்ல கூட இந்த படம் இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னா பூர்ணாக்கு கல்யாணம் ஆகுது. ஹஸ்பண்ட் கூட புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. இவங்க அந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்தே அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் நம்பவே மாட்டாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிறன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த நபர் இருக்கான்ல அடிக்கடி இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். போக போக தான் ஹஸ்பண்டும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பேய் யாரு, இந்த பேயோட பிளாஷ்பேக் என்ன, எதனால இந்த பேய் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி அந்த பேய் யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். இதுல மொத்தமா 2 பார்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ரெண்டாவது பார்ட்ல டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு புது வீட்டுக்கு இவங்க குடி வராங்க. அந்த வீட்லயும் போக போக அந்த பேயோட ஆக்டிவிட்டி வர ஆரம்பிக்குது. ஐயோ அந்த பேய் இன்னும் போல நம்மள திரும்பி டார்ச்சர் பண்ணுதே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க. செகண்ட் பார்ட்லயும் எப்படி அந்த பேய் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்க அப்படின்றத தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஏகப்பட்ட கிளாமரான சீன்லாம் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு குற்றம் புதிது அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணவங்கலாம் புது ஆக்டர்ஸா தான் இருப்பாங்க. ஆனா சூப்பராவே அவங்களோட ரோலை பண்ணிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா பொண்ணு இன்னும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல. எங்கம்மா இருக்கன்னு கேட்கும்போது கிளம்பிட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. அப்பா தூங்கி காலையில கண் முழிச்சு பொண்ணை பார்க்கலான்னு வந்தா பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிய வருது. ஐயோ நைட்டே வரேன்னு பொண்ணு சொன்னாலே இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு காணோம் விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவரே போலீஸ் தானே, அதனால ஆளுங்கெல்லாம் பயங்கரமா விசாரணை பண்றாங்க. அப்ப ஒரு வீட்டு வாசல்ல பிளட் இருக்கிறதா அந்த வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இது வீட்டு வாசல்ல பிளட் இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது வீட்டுக்கு கீழே ஒரு ஆட்டோ இருக்கு. அந்த ஆட்டோல தான் பிளட் கரை இருக்கு. அந்த ஆட்டோவோட ஓனர் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா அந்த ஓனர் மிஸ் ஆகுறாரு. அந்த ஓனர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வேற தலையில அடிபட்டு இருக்கு. உனக்கு எதனால தலையில அடிபட்டது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோல பிளட் கிடைச்சதுல அந்த பிளட் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரோட பொண்ணு கூட மேட்ச் ஆகுது. ஸோ அந்த பொண்ணுக்கு இங்கே தான் ஏதோ நடந்திருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் இப்போ மிஸ் ஆகிறான்ல, அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் போலன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. அதே மாதிரி இந்த பையன் மேலேயும் சில டவுட் இருக்கு. ஏன்னா இந்த பையனுக்குமே தலையில அடிபட்டிருக்குல்ல, எதனால இவனுக்கு தலையில அடிபட்டது அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. இந்த விசாரணையோட முடிவுல அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா யூடியூப்லயே இந்த படம் இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் 56னு இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா சிட்டில அடுத்தடுத்து தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு மர்ம நபர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பிரியாமணி கிட்ட தான் இந்த கேஸ் வருது. பிரியாமணியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் முகத்தை மறைச்சிருக்கான். சோ கொலை பண்றது யாருன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. அதாவது நடிக்கலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாரு. இவருக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கும் இவர் ஒரு டேப்லெட்டை எடுக்கணும். அந்த டேப்லெட்டை மட்டும் இவர் எடுக்கலனா இவர் உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இவருக்கு வந்திருக்கு. எப்படி இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்றது நமக்கு தெளிவா தெரியல. சோ அந்த ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிரியாமணியும் அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது பிடிக்கணும். அடுத்தடுத்து கொலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கான். சின்னதா க்ளூ கிடைச்சா கூட போதும், அவனை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. இவங்க 2 பேரோட கதையை நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்கல்ல, இது எங்க மீட் பண்ணுதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.